கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தி கொண்டிருக்கிறார். அதைத்தான் இங்கே வசனம் சொல்லுகிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனால் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அப்படியானால் ஏன் இந்த உபத்திரவங்கள், ஏன் இந்த பாடுகள் என்று நாம் நினைக்கலாம். அதாவது ஒரு பெற்றோரை எடுத்தோமானால் அவர்களுடைய குழந்தைகளை அவர்கள் நடத்துகிற விதம், அந்த குழந்தை சமுதாயத்தில் நன்றாக உயர்ந்து வர வேண்டும், அதற்காக நன்றாக படிக்க வேண்டும், அது நல்ல உயர்ந்த பதவியில் வர வேண்டும் என்றெல்லாம் அந்த நினைத்து அந்த குழந்தையை படிக்க அனுப்புகிறார்கள். அது பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு படிக்க வைத்து அதை படித்து தான் அந்த குழந்தைக்கு அந்த உயர்ந்த பதவிகளும் பட்டங்களும் கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். அதே போன்றுதான் தேவனுக்கு நம்மை குறித்து நோக்கங்கள் இருக்கின்றன. அதற்கு ஏற்றாற்போல் தேவன் நம்மை வழி நடத்துகிறார். உதாரணமாக ஒலிம்பிக்கில் பரிசு பெறுவதற்காக, அதற்காக விளையாட்டில் பதக்கம் பெறுவதற்காக அங்கே பிரயாசப்படுகிற அந்த அவர்கள் தாங்கள் பயிற்சி எடுக்கிறார்கள். தங்கள் உணவிலே, தங்களுடைய உடையிலே, தங்களுடைய பழக்க வழக்கங்களிலே, தங்களுடைய கலாச்சாரங்களிலே எல்லாவற்றிலும் அவர்கள் பயிற்சி எடுத்து தான் அந்த விளையாட்டை விளையாடி பதக்கங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதே போன்றுதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படியாக, தேவனுடைய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தும்படியாக தேவன் நம்மை நடத்துகிற பாதை சில வேளை கடினமாக இருந்தாலும் அது நன்மைக்காகவே இருக்கிறது என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கடினமான பாதைகள் தேவன் நமக்கு நன்மைக்கு ஏதுவானவைகளை தரும்படியாகவே அப்படியாக நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்காமல் அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு பொறுமையோடைய அந்த கடினமான பாதைகளை தேவனுடைய உதவியோடு நாம் கடந்து செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் சொன்னதுபடி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாகிய நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுவோம், அனுபவிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று எங்களோடு திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்கப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.